சார் அவன் ஊர் சுத்துறவனாவோ பொம்பளை பொறுக்கியாவோ குடிகாரனவோ இருந்தா பரவாயில்ல சார். அவன் ஒரு லூசு சார், அவன் ஒரு பைத்தியம் சார். அருணாச்சலம், நீயும் சங்கீதாவும் ஒரு நட அபிராமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஏன்பா? சில பேரு பிரபுவை பத்தி தப்பா சொல்றாங்கப்பா. அது உண்மையா இருக்காது, இருக்கவும் கூடாது. இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக ஒரு தடவை நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. நீங்க 2 பேரும் பிரபுவுடைய முகூர்த்த சட்டைக்கு அளவு கேட்டு வந்த மாதிரி போங்க. எப்படியாவது பிரபுவை சந்திங்க. அவருடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிங்க. குட் டிராயிங். நோ நோ, இட்ஸ் பெயிண்டிங். என்னங்க நீங்க சொன்னதுக்கு ரைட்னு சொன்னவரு இப்ப நோங்கறாரு. ஆமாமா, இது பெயிண்டிங். குட் பெயிண்டிங். நோ நோ, இட்ஸ் டிராயிங். என்ன தம்பி குழப்பறீங்க? பெயிண்டிங்லாம் டிராயிங்ங்கறீங்க, டிராயிங்லாம் பெயிண்டிங்ங்கறீங்க. நீங்களே என்னன்னு சொல்லுங்க. புடிங்க புடி 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 புடிங்க புடிங்க. Nonsense! Get out! Throw them out! Stupid fellow! நில்லுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. உம்மா மேனேஜ் பண்ணுவா. Country brutes! பெயிண்டிங்ஸ் பத்தி தெரியாத ஞான சூனியங்களா? எதுக்கு இவங்களை ஏறோம கூட்டி வந்தீங்க? யார் இவங்க? Get lost! பிரபு எனக்கு கூட்டிட்டு போங்க வெளிய இவங்கள. சங்கீதா. என்னங்க? என்னாச்சு? பிரபு நார்மலா இல்லையே. என்னாச்சு உமா? கை தவறி பெயிண்டிங்ஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. உடனே கெஸ்ட்னு பார்க்காம அப்படியே கத்திட்டானா? இப்படிதாங்க நானே அவன் ரூம்ல போய் பெயிண்டிங். பிரபுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? நோ நோ, ஆஃப் கோர்ஸ் நாட். சரி, நாங்க வரோங்க. சரி வாங்க போலாம். வணக்கம். வரோம். அருணாச்சலம், பிரபு கோவிச்சுக்கிட்டத நீ மனசுல வச்சுக்காதப்பா. ஐயோ பரவாயில்லைங்க, சரிப்பா, நாங்க பரப்புறோம். ஓகே போயிட்டு வரேங்க. 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 வரேன் சார். போயிட்டு வரேங்க. வரேன். பை பை. அருணாச்சலம், அங்க நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லுப்பா. ரேவதி, நானும் சங்கீதாவும் பிரபு வீட்டுக்கு போனோம். ஆரம்பிக்கிற வரைக்கும் பேச்செல்லாம் நல்லா தான் இருந்தது. அபிராமி மேடம் எங்களுக்கு வீடை சுத்தி காட்டுங்கன்னு சொன்னாங்க. இருங்க நான் சொல்றேன். ம். முதல்ல பிரபு தூங்கறதா சொன்னாங்க மாமா. அப்புறம் மவுத் ஆர்கன் வாசிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சரி அதை விடுங்க மாமா. தூங்குறாருன்னு அவங்க தெரியாம சொல்லிருக்கலாம். நானும் இவரும் பிரபு ரூமுக்குள்ள போனோம். அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. சரி பரவாயில்ல. அவர் ரூம்ல இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் சும்மா தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல சட்டுன கை நழுவி ஒரு பெயிண்டிங் கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான். பிரபு பைத்திய மாதிரி. அக்கா நிஜமாதான் ரேவதி, பிரபு பைத்திய மாதிரி காத்து பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாரு. அக்கா, பிரபு பைத்தியம் இல்ல. நீ பாத்திருந்தா நம்புவ. ஐயோ அத்தா, அவருக்கு பெயிண்டிங்ஸ்னா உயிர். அதை யாரு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணாலும் அவருக்கு கோவம் வரும். இது வெறும் கோவம் இல்ல, அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு ரேவதி. எந்த பிரச்சனையும் இல்ல அத்தா. ரேவதி, நீ பிரபு கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கியாமா? பேசிருக்கேன் மாமா. ரொம்ப கோபக்காரரோ? இல்ல மாமா, ரொம்ப அமைதியானவர. அது என்னவோ உண்மை. வெளித்தோற்ற எரிமலை மாதிரி அமைதியா தான் இருக்கு. ஆனா வெடிச்சதுக்கு அப்புறம் தானே பயந்தது. இருமா ரேவதி, பிரபுவுக்கு மன ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல மாமா. தெளிவான ஆள் தானே? ஆமா மாமா.
அப்பா, பிரபு ரேவதியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அன்னி போயிருந்தப்ப பெயிண்டிங் மேல உள்ள ஆசையில திட்டிருக்கலாம்லப்பா. அக்கா, உங்களையும் அத்தானையும் ஹர்ட் பண்ணதுக்காக நான் பிரபுவை மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஐயோ, மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். எதுக்கெல்லாம் போய் ஒருவேளை பிரபு நம்ம வீட்டுக்கு வந்து என் புத்தகால மாதிரியை கலைச்சு போட்டுதான் வையேன், எனக்கும் இந்த மாதிரி தான் கோவம் வரும். நானும் இந்த மாதிரி தான் திட்டி இருப்பேன். அந்த பையன் ஒரு ஓவியன், ரொம்ப சென்சிட்டிவா தான் இருப்பான். எதிரில் இருக்கிறது யாருன்னு கூட கவலைப்படாம தன் மனசுல பட்டதை தைரியமா பேசுறவன் தாமா கலைஞன். அந்த விதத்துல பிரபு என்னால புரிஞ்சிக்க முடியும். ஆனா அருணாச்சலம் பிரபுவை பத்தி சில விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்கு. அது தெளிவாகிற வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாதுமா. என்ன விஷயம் மாமா? அதை நான் பிரபு கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறேம்மா. எப்போ? உடனே. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாமே. மடி, கல்யாணமே வேணுமா வேணாமாங்கிறதுக்காகத்தான் பிரபு கிட்ட பேச போறேன். அவரை ஏதாவது கேள்வி கேட்டு காயப்படுத்தாதீங்க மாமா. இல்லம்மா, அவருடைய தகப்பன் ஸ்தானத்திலிருந்து கேள்வி கேட்பேன். ரேவதி, என் வீட்டோட விலை மதிப்பில்லாத ஒரு பெரும் செல்வத்தை நான் அவர்கிட்ட ஒப்படைக்க போறேம்மா. அப்போ அவரை பத்தி தெரிஞ்சிக்காம அதை செய்ய முடியாது இல்லையாம்மா? நானே அபிராமி அம்மா வீட்டுக்கு போறேன். பிரபுவை சந்திக்கிறேன். சித்தி, கூப்பிட்டீங்களா? ஆமா, உட்கார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சா? ஆ, எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியாச்சு. குட். பிரபு ரேவதி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் எதுவுமே சொல்ல. கேட்டவங்களுக்கெல்லாம் பின்னாடி ரிசப்ஷன் வைப்போம், அதுக்கு இன்வைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். குட். நம்ம டெக்கரேட்டர்ஸ்ட்டு சொல்லி ரெட் ரோசஸ் அம்மா போ. நம்ம டெக்கரேட்டர்ஸ்ட்டு சொல்லி ரெட் ரோசஸ் டெக்கரேஷன் எதுலையும் வரக்கூடாது. சண்முகராஜன் ஃபேமிலி அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம டெக்கரேட்டர்ஸ்ட்டு சொல்லி அதை மாத்திர சொல்லு. மண்டபத்துலேயும் மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையும் சவுண்டு ஜாஸ்தி வைக்க வேண்டாம்னு சொல்லு. அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா கொடுத்துரு. ஃபோட்டோகிராஃபர்ஸை ஃப்ளாஷ் வச்சு எடுக்க சொல்லாது. The flash can upset பிரபு like anything. நம்ம ஊர்ல நல்ல காரியத்துக்கும் சரி கெட்ட காரியத்துக்கும் சரி பட்டாசு வெடிப்பாங்க. பட்டாசு சத்தம் பிரபுக்கு ஆகாது. அதுக்கு வேண்டி ஃபேமிலிஸ்ட்டை கேட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆள் இருக்கணும். எல்லாருமே கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இதில் ஒன்று சரியில்லைன்னா கூட எல்லாமே அப்செட் ஆகிடும். அண்டர்ஸ்டுட்? எஸ். கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஐயரை போய் பாரு. ரேவதியும் பிரபுவும் மேடைக்கு வந்த 3 நிமிஷத்துக்குள்ள கல்யாணம் முடியணும். முக்கியமா என்ன மந்திரம் இருக்கோ அது மட்டும் சொன்னா போதும். ஓ, அண்ட் ஆல்சோ தட் ஹோமம் வளர்க்குறாங்கல்ல, அந்த நெருப்பெல்லாம் ரொம்ப பெருசா இருக்க வேண்டாம். அதெல்லாம் பிரபு ரொம்ப அப்செட் பண்ணிடும். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனிதிங் எல்ஸ்? நத்திங். நான் பார்த்துக்கிறேன் சித்தி. பார்த்துக்கிறேன்னு சொல்றது பெருசு இல்லை பிரகாஷ். சொல்ற மாதிரியே பெர்ஃபெக்டா கரெக்டா எல்லாம் இருக்கணும். ஓகே. தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 10 ஆட்களை ப்ரொசீடிங்ஸை வாட்ச் ஓவர் பண்ண ஏற்பாடு பண்ணு. பர்டிகுலர்லி கல்யாணத்தப்போ பிரபுவை சுத்தி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்கணும். காட் இட்? குட்.
வாமா, அபிராமி அம்மா வீடு வரைக்கும் போய் பிரபுவை பத்தி கேள்விப்பட்ட விஷயத்த தெளிவா பேசிட்டு வந்துடலான்னு இருக்கேன்.